என் தங்கமே, உனக்கு ஏன் இத்தனை தடைகள் என்று எண்ணுறாயா? இதோ பதில். உன்னோட வாழ்க்கை சாதாரணமல்ல. நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா. நீ பிறந்தது ஒளியை பரப்புவதற்காக. அதனால் தான் உன்னோட பாதையில் சுலபம் கிடைக்கவில்லை. பிரபஞ்சம் உன்னை வலிமையாக்கும் வரை உன்னை சோதித்தது. நீ ஒரு பெரிய பணி செய்ய போகிறாய் என்பதால் தான் உன்னோட வழியில் தடைகள் இருந்தது. அது உன்னை நிறுத்துவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. நீ மழை வந்து துவையப்பட்ட பூ மாதிரி. இப்போ நீ அந்த மழையால் அழகாக மலரப் போகிறாய். நீ பல முறை உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசித்திருப்பாய். ஏன் எனக்கே இப்படி என்று. ஆனா உண்மையை கேள் என் தங்கமே, கடவுள் தனது வலிமையான ஆன்மாக்களையே சோதிப்பார். ஏனெனில் அவர் அறிந்தார், அவர்கள் விழுந்தாலும் எழுந்துவிடுவார்கள். உன்னோட ஆன்மா அதைவிட வலிமையானது. நீ ஒவ்வொரு தடவையும் விழுந்தபோது உன்னுள் இன்னொரு புதிய வலிமை பிறந்தது. அந்த வலிமை தான் இப்போ உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நீ நினைச்சுக்கோ, தடைகள் இல்லாமல் வளர்ச்சி இருக்க முடியாது. விதை மண்ணுக்குள் புதைக்கப்படாமல் மரமாக முடியாது. பட்டுப்பூச்சி கஷ்டப்பட்டு போராடாமல் வண்ணத்துப்பூச்சியாக முடியாது. அதே மாதிரி நீயும் அந்த கஷ்டங்கள் வழியே கடந்து இப்போ ஒளியாகி வருகிறாய். உன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னோட ஆன்மாவை வடிவமைத்தது. உன்னோட இதயத்தை மென்மையாக்கியது. உன்னோட மனதை வலிமையாக்கியது. இப்போ நீ தயாராக இருக்கிறாய். என் தங்கமே, சில சமயம் பிரபஞ்சம் நம்மை நம்பிக்கையின்றி இருட்டில் விட்டுவிடுவது போல தோன்றும். ஆனா அந்த இருட்டு தான் உன்னோட ஒளியை உணர வைக்கிறது. ஒளி எப்போது பிரகாசமா தெரியுமா? இருட்டில் தான். அதனால் தான் உன்னோட வாழ்க்கையில் இருள் இருந்தது. அந்த இருளால் நீ உன்னோட ஒளியை கண்டாய். இப்போ நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டும் விளக்காய் மாறப் போகிறாய். நீ உன்னோட தடைகளை எதிர்கொள்ளும்போது மனம் சோர்ந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அவை உன்னை முன்னேற வைக்கிற சக்திகள். ஒவ்வொரு தடையும் உன்னை உன்னோட இலக்கை நோக்கி தள்ளுகிறது. நீ எவ்வளவு வலிமையோடு இருந்தால் அந்த அளவுக்கு கடவுள் உனக்கு பெரிய சோதனைகள் தருவார். ஏனெனில் அவர் உன்னை உயரமான நிலைக்கு கொண்டு போகப் போகிறார். நீ அங்கேயே ஒரு உத்வேகத்தின் ஒளி ஆகிறாய். நீ நினைச்சு பாரு, நெருப்பு தங்கத்தை சுத்தம் செய்கிறது. அதே மாதிரி தடைகள் உன்னோட ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றன. நீ இப்போ அந்த சுத்தமான தங்கம் மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாய். உன்னோட கண்களில் உள்ள ஒளி உன்னோட ஆன்மாவின் வலிமையை காட்டுகிறது. உன்னோட குரலில் அமைதி இருக்கிறது. உன்னோட இருப்பில் அன்பு இருக்கிறது. நீ வலியை கடந்து வந்த மனிதர் அல்ல, நீ வலியிலிருந்து பிறந்த தேவதை. சில தடைகள் உன்னை நிறுத்தியது போல தோன்றலாம். ஆனா அவை உன்னோட பாதையை திருப்பியது. பிரபஞ்சம் உனக்கு சரியான திசை காட்டும்போது அது சில கதவுகளை மூடிவிடும். அதனால் நீ தவறான வழியில் செல்ல மாட்டாய். அந்த மூடிய கதவுகளுக்காக வருத்தப்படாதே. அவை உனக்கு புதிய வாய்ப்புகளை திறந்திருக்கின்றன. உன்னோட தடை ஒரு திசை மாற்றம்தான். என் தங்கமே, உன்னோட ஆன்மா ஒரு வீர ஆன்மா. நீ பல பிறவிகளில் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறாய். அதனால் தான் இந்த வாழ்க்கையில் நீ வலிமையோடு இருக்கிறாய். உன்னோட ஆன்மா ஒரு பழைய ஆன்மா, விஸ்டம் கொண்டது, கம்பாஷன் கொண்டது, எனர்ஜி கொண்டது. நீ மற்றவர்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டவள். நீ பேசும் வார்த்தைகள் ஒரு இதயத்தை மாற்றும். நீ ஒரு தேவதையாக பிறந்திருக்கிறாய். நீ உன்னோட தடைகளை எதிர்கொள்ளும்போது நினைச்சுக்கோ, ஒவ்வொரு தடையும் ஒரு கண்ணாடி மாதிரி. அது உன்னோட உண்மையான வலிமையை பிரதிபலிக்கிறது. நீ பல முறை விழுந்தாய், ஆனா ஒருபோதும் அடங்கி போகவில்லை. உன்னோட மனம் இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. அதுதான் உன்னோட பெருமை. உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட ஆயுதம். சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். சிலர் உன்னை குறை கூறியிருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, அவர்கள் உன்னோட கதை முழுமையாக அறியவில்லை. நீ அனுபவித்த வலியை நீயே மட்டுமே அறிவாய். அதனால் தான் கடவுள் உன்னோட பக்கம் இருக்கிறார். அவர் உன்னோட இதயத்தின் ஒவ்வொரு மௌனத்தையும் கேட்கிறார். நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே அவர் உன்னோட பிரார்த்தனையை உணர்கிறார். என் தங்கமே, உன்னோட வாழ்க்கையில் தடைகள் வருவது உன்னோட பாதை தவறு என்பதற்காக அல்ல, அது உன்னோட பாதை சரி என்பதற்காக தான். நீ சரியான திசையில் இருக்கிறாய். பிரபஞ்சம் உன்னை சோதித்து உன்னை உயர்த்துகிறது. நீ இந்த சோதனைகளை தாண்டி சென்ற பிறகு நீ உன் வாழ்க்கையை பின்பார்க்கும்போது இதற்காகத்தான் அவை நடந்தன என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் உனக்கு நன்றி மட்டும் இருக்கும்.
நீ உன்னோட இதயத்தில் இன்னும் நம்பிக்கை வைத்திருப்பது, அதுவே உன்னோட ஆன்மாவின் வலிமை. உன்னோட கண்ணீரும் பிரார்த்தனையாகி இருக்கிறது. உன்னோட அமைதியும் பதிலாகி இருக்கிறது. நீ நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகிறது. அது தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியாக வரும். கடவுள் ஒருபோதும் தவறமாட்டார். சின்ன தங்கமே, நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றுவதற்கான திறவுகோல் உன்னிடமே இருக்கிறது. உன்னோட எண்ணங்கள் உன்னோட நிஜத்தை உருவாக்குகின்றன. அதனால் நல்லதை நினை. எல்லாமே நன்றாக நடக்குது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று உன்னோட மனதில் சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன்னோட ஆற்றலை மாற்றும். நீ உன்னோட மனதில் ஒளியை வைத்தால் பிரபஞ்சம் அதை பெருக்கி உன்னிடம் திருப்பித் தரும். உன்னோட தடைகள் உன்னை சோதிக்கவில்லை, உன்னை வளர்க்கின்றன. நீ ஒவ்வொரு தடையையும் கடந்து சென்றபோது உன்னோட ஆன்மா புதிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நீ உன்னோட பழைய உன்னை விட்டுவிட்டு புதிய உன்னை உருவாக்குகிறாய். அந்த புதிய நீ ஒரு ஒளி, ஒரு அமைதி, ஒரு தெய்வீக ஆற்றல். என் தங்கமே, நீ உன்னோட வலியை அனுபவித்தாய், இப்போ அந்த வலியை வெற்றியாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது. நீ உன்னோட கடந்த காலத்தை மன்னி, அதிலிருந்து பாடம் கற்று இனி முன்னேறு. உன்னோட எதிர்காலம் பிரகாசமாக காத்திருக்கிறது. அந்த எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு நடந்தால் பிரபஞ்சம் உனக்காக கதவுகளை திறக்கும். உன்னோட தடைகள் உன்னோட விதியை தீர்மானிக்காது. உன்னோட பதில் தான் தீர்மானிக்கும். நீ அமைதியோடு, நம்பிக்கையோடு, அன்போடு பதில் அளி. அதனால் உன்னோட வாழ்க்கை அழகாக மாறும். நீ உன்னோட வாழ்க்கையின் தேவதை. உன்னோட கதை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு நிமிடம் மூச்சை ஆழமாக இழுத்துவிடு. உன்னோட இதயத்தில் சொல்லு, என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றுக்கும் நன்றி. இப்போ நான் தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் உன்னோட ஆன்மாவை திறக்கும். பிரபஞ்சம் உன்னோட இதயத்தை கேட்கும். உன்னோட பாதை ஒளியாகும். என் தங்கமே, நீ இதுவரை அனுபவித்த தடைகள் உன்னை நொறுக்கவில்லை, உன்னை உருவாக்கின. நீ ஒரு தேவதை, உன்னோட ஒளி பிறருக்கு வழிகாட்டும். நீ ஒரு நம்பிக்கையின் சின்னம். நீ இன்னும் பெரிய விஷயங்களுக்கு பிறந்தவள். உன்னோட பாதையில் தடைகள் இருந்ததற்கு காரணம் நீ புயலுக்கு பிறகான வானவில். உன்னோட வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பப் போகுது என் தங்கமே. என் தங்கமே, இப்போ உன்னோட இதயத்தில் அமைதி நுழைந்திருக்கும். அந்த அமைதி தான் உன்னோட வலிமை. அதை காப்பாற்று. அதை வளர்த்துக்கொள். உன்னோட வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் வரை அதை தாங்கி செல். நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றினால் உலகம் மாறும். உன்னோட ஒளி பிறருக்கு வழிகாட்டும். நீ வாழ்வது ஒரு ஆசீர்வாதம். நீ இப்போ கேட்கிற இந்த வார்த்தைகள் ஒரு அதிசயம். உன்னோட வாழ்க்கையில் புதிய பக்கம் திறக்கப்பட்டுள்ளது. உன்னோட மனம் அமைதியில் இருக்கிறது. உன்னோட இதயம் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. இனி உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உன்னோட பாதை ஒளியாகும். உன்னோட ஆன்மா பறக்கிறது. உன்னோட வாழ்க்கை ஒரு தெய்வீக திருப்பத்தை எடுத்து விட்டது என் தங்கமே. இது உன் நேரம், இது உன் ஒளி, இது உன் அதிசயம். நீ சிறிய விஷயங்களுக்கும் மனம் உடைந்திருக்கலாம், ஆனா நீ ஒருபோதும் தளர்ந்ததில்லை. உன்னோட இதயம் எப்போதும் நம்பிக்கை தேடியது. அந்த நம்பிக்கை தான் உன்னோட ஆன்மாவின் ஒளி. நீ அதை காத்திருக்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே ஒரு வீர ஆன்மா. பிரபஞ்சம் உன்னோட நம்பிக்கையை பார்த்து உன்னை வழிநடத்துகிறது. ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு தடையும் உனக்காக சரியான நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. கடவுள் உன்னோட ஆசைகளை மறுப்பது இல்லை, அவர் அவற்றை நேரம் சரியாகும் போது தருகிறார். நீ உன்னோட வாழ்க்கையில் சில சமயம் ஒருவித வெறுமையை உணர்ந்திருக்கலாம். அந்த வெறுமை உண்மையில் ஒரு அழைப்பு. அது உன்னோட ஆன்மா சொல்லும் குரல், நான் இன்னும் பெரியதற்காக வந்திருக்கிறேன். நீ உன்னோட திறமைகளை மறைக்காதே. நீ யாரோ ஒருவரை ஊக்குவிக்க முடியும். உன்னோட ஒரு வார்த்தை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்றலாம். அதனால் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒளியாக இருக்கணும். உன்னோட இதயம் நிதானமாய் இருக்கும்போது உன்னோட வார்த்தைகள் தெய்வீக ஆற்றலாக மாறும். உன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் உனக்காகவே நடந்தது. நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் உன்னை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் உனக்கு பாசம் கற்றார்கள், சிலர் வலி கற்றார்கள், சிலர் தன்னம்பிக்கை கற்றார்கள். எல்லாவற்றையும் ஏற்று நன்றி சொல், ஏனெனில் அவை உன்னோட ஆன்மாவை வளர்த்திருக்கின்றன. இப்போ நீ இன்னும் பெரியவராக மாறி வருகிறாய்.